டுடே ரிவ்யூ ராஜாவில் நான் போய் தேட்டரில் 100 ரூபா கொடுத்து பார்த்த ஒரு படம்னு கேட்டிங்கன்னா கனவு வாரியம். அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டோன்னு வைங்களேன். எப்பயுமே ஒரு ஊரில் இருப்பாங்க, ஒரு சின்ன பையனை காமிக்கும் போது ஹீரோ காமிப்பாங்க. அவர் ஹீரோ வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பார். அதே மாதிரி தான் அந்த படத்தோட ஹீரோ ரொம்ப அறிவாளி, எல்லாத்துக்கும் புத்தகம் கண்டுபிடிச்சா இருப்பார். ஃபேன் ஏன் ஓடுது, ரேப்டிகார் எப்படி ஓடுது, பேட்டரி எதில் ஓடுது, நான் மாதிரி கேள்வி கேட்டே இருப்பார் சின்ன வயசுலேருந்து. அப்புறம் அப்படியே பெரிய ஆனார். பெரிய ஆனாட்டு என்ன பண்ணோம்னா, அவருக்கு வந்து 8th மேலே படிப்புலலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போவே வேலைக்கு போயிடுவார். இப்படியே வந்து கண்டுபிடிப்புலாம் பண்ணுவார். சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த சைக்கிளில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறது, தண்ணி எதாவது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்சி கடைசியில் என்ன ஆகுனா வந்து அந்த ஊரில் வந்து வந்து ஒரு கடை வச்சுருப்பாரு. அது கரண்ட்டுக்கு வந்து தேவைப்படும். அந்த கடைக்கு வந்து ஒரு வியாபாரத்துக்காக தேவைப்படும். பார்த்தா அவங்க வந்து கரண்ட் இல்லாதனால அவங்களோட வியாபாரம் கொஞ்சம் டல்லாக போகும். அதே சமயத்தில் அந்த ஊரில் வந்து கரண்ட்டே இருக்காது. 18 மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பல புலம்பல் போயிட்டே இருக்கும். கடைசியில் அந்த ஊருக்கு வந்து நம்ம ஹீரோ கரண்ட் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த ஊருக்கு கரண்ட் வந்துச்சான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஹீரோ அருண் சிதம்பரம். ஹீரோ மட்டும் இல்லை, ஹீரோ, டைரக்டரு, ப்ரொடியூசர், அவங்க அப்பா. ஸோ ப்ரொடியூசர், இந்த மாதிரி பல கோணங்களில் அவரோட ஒர்க் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு. அவரோட ஹீரோவோட லெவல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டோன்னு வைங்களேன், பெருசாக எதுவும் பண்ணலாம் சொல்லுவோம். என்னன்னு பார்த்தோம், அவரோட வாய்ஸ் லிப்பிங் வந்து நிறைய இடத்துல சிங்கே ஆகாமல் இருக்கும். ஒரு எமோஷனுக்கும் அவர் கொடுக்குற வாய்ஸுக்கும் சிங்கே ஆகலை. அதுக்கப்புறம் தேவையில்லாத எடுத்து ஹீரோன்னு பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு நின்றுறாரு. ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல வந்து ஆக்டிங் மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஹீரோ வயசில் பார்த்தோம்னா கொஞ்சம் அவர் நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். முக்கியமாக அந்த படத்தில் வர டைலாக்லாம் சான்ஸே இல்லாமல் இருக்கும். வந்து நம்ம ஊரில் நாட்டு வைத்தியர்லாம் இருக்காங்களா, அப்படி டாக்டர்லாம் வரணும். அதுக்கப்புறம் வந்து எதுக்கு நம்ம ஊரில் எல்லா விஷயம் என்ன வெளிநாட்டில் இருக்குது, முயற்சி பண்ணால் எதுவுமே இல்லை. நான் மாதிரி பாசிட்டிவான நிறையா விஷயங்கள் ஒரு சீன் முடியும் போதும் அந்த டைலாக்ல அப்படியே கொடுத்து நம்மளை அப்படியே சும்மா அப்படி இம்ப்ரெஸ்ல ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் நிற்க வைப்பாங்க. அடுத்ததான் நம்ம படத்தில் வந்து ஹீரோவோட அப்பாவை வந்து இளவரசு பண்ணியிருப்பாரு. அவர் எப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அப்பாவாக இருப்பார். அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, நீ நான் உருப்பட மாட்டேன்னு வாங்க. பட் அப்பா வந்து ரொம்ப இதாக பண்ணட்டும், பையன் போகிற வெளில போட்டோன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். அடுத்து வந்து ஞான சம்பந்தம் அவர் பண்ணியிருப்பார். அவர் வந்து பார்த்தோன்னா அந்த ஊரில் வந்து ஒரு லைப்ரரி வச்சிருப்பார். எல்லாரும் படிக்கணுன்றதுக்காக புக்கில் அந்த 50 காசு சாக்லேட்லாம் வச்சு எல்லாரும் கொடுப்பார். அந்த மாதிரி படிப்பில் வந்து நிறையா படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நிறைய ஹெல்ப் பண்ணுறவராக அந்த ஊரில் இருப்பார். முக்கியமாக அந்த படத்தில் ஜோக் ஹேக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எப்படின்னா நம்மளுடைய படங்களில் பார்த்துருப்போம். முக்கியமாக அந்த படத்தில் வந்து ஹீரோனோட அண்ணனாக வந்திருப்பார். அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே வந்து எப்படின்னா ஊரில் இருக்க விவசாயம் பண்ணிட்டு அதெல்லாம் விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வேலையில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இவர் எப்படின்னா அப்படியே உல்ட்டாவா இங்கே பல லட்சங்கள் அவர் சம்பாதிச்சாலும் எனக்கு ஐடியாக வேணாம், விவசாயம் பண்ணு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுவார். இந்த மாதிரி ஒரு உல்ட்டாவான ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் பார்த்தோன்னே ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஊரில் வந்து 2011 நடக்கிற கதை மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2011 அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அழுக்கு ட்ரெஸ்ஸு, ரொம்ப அழுக்கா, ரொம்ப க்ளீனே இல்லாமல் இருப்பாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. பட் ஹீரோயின் மட்டும் 24 ஹவர்ஸ் மேக்கப்போட ஃபுல் மாடர்ன் ட்ரெஸ்ஸோட ஷீ லுக்கிங் சூப்பர்மா, ரொம்ப அழகாக இருக்கமான்னு மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. அது எப்படின்லாம் கேட்கக்கூடாது, ஏன்னா படத்தில் மட்டும் ஹீரோயின் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும், அதுவும் முக்கியமாக வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் ஒரு பாசிட்டிவான ஒரு படம் பார்க்கணும், அந்த ஊர் ஞாபகம்லாம் வரணும் அப்படின்னா இந்த படத்தை போய் நீங்கள் தாராளமாக தியேட்டரில் உட்காந்து பார்க்கலாம். சாங்ஸ் கேட்டிங்கன்னா சாங்ஸ் ஓகே, ஒரு இந்த படத்துக்கு தேவையானதை கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது. யாருனால என்ன முடியாது, எல்லாருனாலையும் முடியும். ஊரே நம்மளை வந்து காரி துப்பினாலும் நம்ம ஒரு நாள் ஜெயிச்சோம்னா நம்ம வழியை அவங்க பின்பற்றுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க அந்த படத்து மூலியமா. தெய்வத்தினால் ஆனாயினும் முயற்சி தான் தெய்வத்தை தரும் அப்படின்ற ஒரு திருக்குறள் எனக்கு கரெக்டாக வராட்டியும் முயற்சி பண்ணால் எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விரிவாக்கத்தை அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. இந்த படம் குழந்தைங்களோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. தியேட்டரில் போய் பாருங்கள். நான் தியேட்டரில் தான் போய் பார்த்தேன். முக்கியமாக இப்போ என்ன பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ, இந்த படத்தோட டீம் கூட நாங்கள் இன்டர்வியூ எடுத்திருப்போம். அதோட நீங்கள் சாவகாசம் போய் எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் சைடில் வந்து லைக் இருக்கும், அதையும் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட், முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தை பற்றியோ என்ன நினைக்கிறீங்களோ எழுதி போடும். அதுக்குன்னு ஓகே நல்லதாக எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். முக்கியமாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? நன்றி.